2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை அனைத்து அரசியல் கட்சிகளும் தீவிரப்படுத்தி வரும் நிலையில் திமுக வேட்பாளர்கள் தேர்வு பற்றி திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அதன் தலைவர் தமிழகத்தின் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பல்வேறு கருத்துக்களை தெரிவித்துள்ளார். 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கி தமிழ்நாடு அரசியல் களம் தீவிரமடைந்து உள்ளது. இந்த நிலையில் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன், பொருளாளர் டி.ஆர். பாலு, துணை பொதுச் செயலாளர்கள் ஐ. பெரியசாமி, கனிமொழி, ஆர். ராசா, திருச்சி சிவா, அந்தியூர் செல்வராஜ், முதன்மை செயலாளர் கே. நேரு உள்ளிட்ட முக்கிய திமுக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். இக்கூட்டத்தில் தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் 200 தொகுதிகளுக்கு மேல் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வலியுறுத்தி கேட்டுக்கொண்டுள்ளார். இந்த கூட்டத்தில் நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும், இது பல்லாண்டு என்ற தலைப்பில் தமிழ்நாடு முழுவதும் 1244 இடங்களில் கூட்டங்கள் நடத்த முடிவு செய்யப்பட்டு உள்ளது. திமுக வேட்பாளர் யார் என்பதை தலைமை கழகம் முடிவு செய்யும். வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார். திறமை வாய்ந்தவர்கள் மட்டுமே திமுக வேட்பாளராக நிறுத்தப்படுபவர்களை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு தேர்வு செய்து அனுப்ப உழைக்க வேண்டியது உங்களுடைய கடமை என தெரிவித்து உள்ளார். தொடர்ந்து பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின், நம்முடைய பலமே கட்சி கட்டுமானம்தான். இத்தகைய நிர்வாக கட்டமைப்பு எந்த கட்சிக்கும் கிடையாது என்றும் அந்த கட்டமைப்பை காலம் தோறும் புதுப்பித்து கொண்டே இருக்கிறோம். தடங்கள் என்பது எப்போதும் நமக்கு இருக்கும். அதை உங்களிடம் இருக்கும் உழைப்பால் வெல்லுங்கள் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் என கேட்டுக்கொண்டுள்ளார். மேலும் அமைச்சர்கள் அந்தந்த மாவட்டத்தில் இருந்து பகுதிகளில் உள்ள குறைகளை நிவர்த்தி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும். அமைச்சர்கள் இனி சென்னையில் இருப்பதை விடவும் மாவட்டங்களில் அதிக நாட்களை செலவிடுங்கள். சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வார்டு வாரியாக செல்ல வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். 2026 சட்டசபை தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் கூட்டணி பேச்சுவார்த்தைகள் சூடுபிடித்து உள்ளன. திமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏற்கனவே உள்ள கட்சிகள் கூட்டணியில் தொடர இருக்கின்றன. இது ஒரு புறம் இருக்க, கட்சிக்குள் தொகுதிகளை பெறவும் பலரும் காய் நகர்த்தல்களை தொடங்கி இருப்பதாக கூறப்படுகிறது. கடந்த சட்டசபை தேர்தலை காட்டிலும் கூட்டணி கட்சிகள் அதிக தொகுதிகளை கேட்டு நிர்பந்தம் படுத்துவார்கள் என்றும் தெரிவித்துள்ளார். அதே நேரத்தில் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக புதிய முகங்கள் பலரை களமிறக்க இருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்த சூழலில் தான் திமுக வேட்பாளர் தேர்வை தலைமை பார்த்து கொள்ளும், நீங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் என அறிவுறுத்தி இருக்கிறார். குறிப்பாக திமுக தலைவரும் தமிழகத்தின் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையிலான கூட்டணி 2019ஆம் ஆண்டு முதல் நடைபெற்று வரும் நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தொடர் வெற்றிகளை பெற்று வந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவின் வெற்றி தொடருமா என்பது கேள்விக்குறியை ஏற்படுத்தி உள்ளது. 2011ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு ஏற்பட்ட தோல்வியை போன்றும் 2016இல் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நல கூட்டணிக்கு ஏற்பட்ட தோல்வியை போன்றும் திமுகவுக்கு 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் தோல்வி ஏற்படும் என்று அரசியல் நோக்கர்களின் கருத்தாக உள்ளது. பாஜக அதிமுக கூட்டணி பல்வேறு அரசியல் கட்சிகளை இணைத்து தேர்தலை சந்திக்க தேர்தல் வியூகம் அமைத்து வருகிறது. விஜயின் தாவேகாவும் புதிய வலுவான கூட்டணியை உருவாக்க முயன்று வருவதாக தெரிகிறது. குறிப்பாக நடிகர் விஜயின் தாவேகா தலைமையிலான கூட்டணியில் வலுவான கூட்டணி அமைக்கும் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. தாவேகா கூட்டணியில் அதிமுகவில் இருந்து பிரிந்துள்ள முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் தொடங்கும் புதிய கட்சி மற்றும் பாமகவில் இருந்து பிரியும் அன்புமணி ராமதாஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் இணைய உள்ளதாகவும் கூறப்படுகிறது. வழக்கம்போல் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பாரா, வழக்கம் போல தனித்தே தேர்தலை சந்திப்பாரா, அல்லது நாம் தமிழர் கட்சி தலைமையில் தமிழ் தேசியத்தை ஆதரிக்கக்கூடிய அமைப்புகள் தமிழ் தேசியவாதிகளை ஒன்றிணைத்து கூட்டணி அமைத்து போட்டியிட்டால் தமிழகத்தில் 4 முனை போட்டி நிலவும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 2026 தமிழக சட்டமன்ற தேர்தல் என்பது இந்தியா பிரிட்டிஷ் ஆளுகைக்கு உட்பட்டிருந்த போது தமிழகத்தில் 1920ஆம் ஆண்டு முதல் 2021 வரை நடைபெற்று வரும் சட்டமன்ற தேர்தலில் நடக்காத ஒரு அதிசய மாற்றமும் திருப்பு முனையும்
ஏற்படக்கூடும் என்பதில் மாற்று கருத்து இருக்க முடியாது. எந்த கூட்டணிக்கும் அறுதி பெரும்பான்மையும் கிடைக்காமல் தமிழகத்தில் முதலாக ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்ற அடிப்படையில் கூட்டணி ஆட்சி அமைவது உறுதியாகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். திமுகவின் ஐம்பெரும் முழக்கங்களில் ஒன்றான மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் சுயாட்சி என்ற திமுகவின் சுயநல ஆட்சி கொள்கை முற்றிலும் தகர்த்து எறியப்பட்டு மத்தியிலும் கூட்டாட்சி மாநிலத்திலும் கூட்டாட்சி என்ற கொள்கையின் அடிப்படையிலான ஆட்சி அமையும் வகையில் தமிழக மக்களின் தீர்ப்பு அமைய உள்ளது குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக தமிழகத்தில் திமுக ஆட்சி அகற்றப்பட்டால் மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் மாநில ஆளுநருக்கும் நடக்கும் பனிப்போர் முடிவுக்கு வந்து தமிழகம் அமைதி பூங்காவாக விளங்குவதோடு தமிழக மக்களின் அனைத்து அடிப்படை தேவைகளும் நிறைவேறி பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கண்டு வாழ்வாதாரம் பாதுகாக்கப்பட்டு சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்பட்டு அச்சமின்றி மக்கள் வாழ்கின்ற சூழ்நிலை தமிழகத்தில் உருவாகும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. மேலும் கடந்த 4 ஆண்டுகால திமுக ஆட்சி மீது மக்களுக்கு உள்ள அதிருப்தியும் எதிர்ப்பு அலையால் மக்களின் தீர்ப்பு திமுகவுக்கு எதிராக அமைய உள்ள நிலையில் திமுக கூட்டணியில் உள்ள கட்சிகளுக்கும் மக்களின் வாக்குகள் வெகுவாக குறையும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. எனவே 2026 தேர்தலிலும் திமுக தலைமையில் இடம்பெற்றுள்ள கட்சிகள் தொடர்ந்து இடம்பெறுமா அல்லது திமுக கூட்டணியில் இருக்கும் கட்சிகள் வெளியேறுமா என்பதை தேர்தல் நெருங்கத்தான் தெரிய வரும் என்கின்றனர் தமிழக அரசியல் நோக்கர்கள். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.